ஓம் நம சிவாய. பக்தர் கொடி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இதெல்லாம் இறைவன் செயல். நாம் என்று நினைத்தாலே நம்மளுக்கு துன்பங்கள் நம்மள்கிட்ட நெருங்காது. இந்த ஒரு வார்த்தையை நாம் நினைத்தாலே நம்மளுக்கு துன்பங்கள் எதுவும் மனசில் நினைக்காது. துன்பங்கள் எதுவும் இந்த மனசுக்கு நினைக்காது. ஏன்னா நம்ம இறைவன் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலே இந்த துன்பங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. இப்போ கடவுளை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர் கேட்குறது என்னவென்றால், இறைவன் என்ன கொடுக்கிறார் உனக்கு என்று கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றி இறைவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. இறைவனை பற்றி புரிந்து கொண்டால் அவங்க இந்த விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. எப்படின்னா, நம்ம இறைவனை எப்பொழுதும் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் என்னத்தை கொடுப்பாருன்னா, மனம் ஆனந்தத்தை கொடுப்பார். மனம் பேரானந்தத்தை கொடுப்பார். மனம் சந்தோஷத்தை கொடுப்பார். நம்மளுக்கு துன்பம் இல்லாமல் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு அது தெரியாது. இந்த இறைவன் என்னத்தை கொடுக்கிறார் என்றால் பேரானந்தத்தை கொடுப்பார். இதங்காட்டியும் நம்மளுக்கு வேற என்ன வேண்டும்? எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்மளிடம் நெருங்காது. நம்மளிடம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டமாக இருக்காது. இது உண்மையான விஷயம். எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம். இறைவனை பற்றி புரிந்தவர்கள் அனைவரும் இதை உணர்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். சில பேர் இறைவனை பற்றி தெரிஞ்சும், ஐயோ இறைவன் எனக்கு துன்பங்களை கொடுக்கிறார் என்றால் அவர் இன்னும் இறைவனிடம் அவர் சரணாகதி அடைந்திருக்க மாட்டார். இறைவனை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார். அதனால தான் அவர் சில பேர் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. சில பேர் இறைவனை திட்டுவது இதுக்காக தான். இறைவனை நினைத்தாலே நம்மளுக்கு உண்மையாலுமே மனம் ஆனந்தமாக இருக்கும். இறைவன் எப்படின்னா, நம்ம அவர்கிட்ட காசு கொடுத்துருப்போம். அப்போ அந்த காசு நம்மக்கிட்ட வராது. காசு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏதோ 200 300 அப்போ நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்க. வரும்பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ அந்த அக்கா 300 காசு கொடுப்பாங்க, கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நினைக்கிற வார்த்தைகள் அவரிடம் போகும். எப்படி நம்ம இறைவனை நினைக்கிறதால இந்த இறைவன் என்ன சொல்வார்? நம்ம நினைக்கிற வார்த்தை அவரிடம் போய் பகிர்ந்துவிடும். இந்த அக்கா காசு கொடுத்தா பரவாயில்லன்னு நினச்சி எத்தனை மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா, 1 மணி நேரத்தில் அந்த அக்கா வந்தாங்க. நான் காசு கொடுத்தா பரவாயில்லன்னு நினச்சேன். அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டு வழியாக போனேன். இந்தாம்மா காசு எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது இந்த இறைவன் நம்மளுக்கு இந்த அருளை கொடுப்பார். புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த விஷயங்களை புரிய வைப்பார். அப்போ இறைவனை நம்ம என்றைக்கும் மனசால தூய்மையாக நம்ம இருந்தால் இறைவன் நம்மளை ஆள்வார். இது உண்மையான விஷயம். இதே போல் நிறைய தடவை இது நடந்திருக்கிறது. ஒரு விஷயங்களும் நான் சொல்லணும்னு நினைக்கல. அப்போ நம்ம இப்போ எது கேட்டாலும் நம்மளுக்கு இறைவன் என்ன கொடுப்பார்? நம்ம இது போல் நினைக்கிறத கரெக்டாக இப்போ அது இன்னொன்று சொல்கிறேன். சரி, திரும்பவும் சொல்கிறேன். இப்போ எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசு தான் அந்த பிள்ளைங்க. ஐயோ நம்ம பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதே, அந்த பிள்ளைய நம்ம பார்க்கலையே, வருஷக்கணக்காகுதே நினச்சேன். தம்பி தான். உடனே நான் போகிறேன். ஒரு 10 நாள் தான். ஆனால் இது வந்து ஒரு மணி நேரத்துலேயே கொடுத்தது. இது வந்து ஒரு வாரத்தில் 10 நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைய நான் பார்க்குறேன்.
எப்படி பார்க்குறேன்? அந்த பிள்ளைய பார்க்க முடியன்ற பிள்ளைய நான் அந்த பிள்ளைய பார்த்து பரவாயில்ல, இந்த பிள்ளைய பார்க்கலாம் நம்ம நினைக்கிறோம், இந்த பிள்ளை நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறார்? நம்ம நினைக்கிறத இறைவன் சரி செய்து நினைப்பார். இது நிறைய விஷயங்கள். அதே போல் உடல்நிலை சரியில்லைன்னு இருந்தாங்க எங்கள் பெருமா. அவங்கள நான் பார்க்க முடியலையேன்னு நினச்சேன். எப்படி இருக்காங்க தெரியலன்னு நினச்சேன். என் தம்பி அவங்க உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க என்று ஒரே மணி நேரத்தில் எனக்கு இந்த பதில் வந்தது. அதே போல் நிறைய விஷயங்கள் இறைவன் கொடுப்பார். இறைவன் நினைக்கும் பொழுது, நம்ம தூய்மையாக இருக்கும்பொழுது யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் என்று அந்த இறைவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? இறைவன் ஒரு ஆளுக்கு தெரியும். அதனால் இறைவனை பற்றி எல்லாரும் நினைங்க, இறைவன் அருளை பெற்றுக்கொள்ளுங்க, இறைவனை சரணாகதி அடையுங்க. அதனால் நான் சொன்னன்றதுக்காக என்னை யாரும் இவ்வளோ தெரிஞ்சிடுச்சா என்று கேட்கன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இறைவனை நினைக்கிறவங்க இதை நிறையா உணரலாம், நினைக்காதவங்க புரிந்து கொள்ள மாட்டார். இறைவன் என்னத்தை கொடுக்குறார் என்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் கொடுக்க மாட்டார்கள். இன்னும் நிறைய சொல்லலாம் இறைவனை பற்றி, நிறைய சந்தோஷத்தை நிறைய சொல்லலாம், புரியுதா? அதனால் யாருமே இறைவனை நினைத்தால் என்றைக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். நம சிவாய. திருவடியே சரணம். பக்தர்களுடைய அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம சிவாய.